மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மொத்தம் 6 மொழிகள் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அரபு மொழி, அடுத்து ஆங்கிலம், சரி இங்கிலீஷ், அடுத்து சீன மொழி, அடுத்து ரஷ்யன், பிரெஞ்சு மற்றும் ஸ்பெயின் அல்லது ஸ்பானிஷ் மொழின்னு சொல்லுவாங்க. சரியா? 6. இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ABCRFS. சரியா? RF அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையில் சொல்லுவாங்கல்ல, ரிசர்வ் ஃபோர்ஸஸ் RFS ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ABC ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை A ஃபார் அரபிக், ஓகேவா, அதை குறிக்கும். B என்பது நம்ம இங்கிலீஷ் அப்படின்னாலே எந்த கண்ட்ரி ஞாபகம் வரும்? பிரிட்டன் இங்கிலீஷ். அடுத்து சீன மொழி அப்படின்னா மேண்டரின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரஷ்யன், அடுத்து பிரெஞ்சு, அடுத்து நம்ம ஸ்பெயின் மொழி. இதுதான் ஐநாவின் 6 அலுவல் மொழிகள். ஓகேவா? சமீபத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான ஓகேவா அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஐநாவின் பொதுச் செயலாளராக இருக்கிற ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள் 11 மொழியில சொல்லியிருக்கிறாங்க உலக மக்களுக்கு அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை. ஓகேவா? இதில் என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அந்த 11 மொழிகளில் 2 மொழிகள் சேர்த்திருக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹிந்தி மற்றும் உருது. முதல் முறையாக ஹிந்தி மற்றும் உருது மொழியில் ஐநாவின் பொதுச் செயலாளர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. வரும் 2026ஆம் ஆண்டு நமக்கான ஒரு சாதனை ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சிகளை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இன்னொரு சிறப்பம்சம் பார்த்துக்கோங்க, இந்திய அரசும் ஐநாவின் தகவல் தொடர்பு துறையும் இணைந்து ஹிந்தி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத 2018ஆம் ஆண்டு தொடங்கி செயல்படுத்தி இருக்கிறாங்க. இதற்காக ஆண்டுதோறும் இந்தியா பார்த்தீங்கன்னா $15 லட்சம் ஓகேவா அதை வந்து நிதி உதவியா இந்த திட்டத்திற்காக இந்தியா வழங்கிட்டு வராங்க. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, ஐநாவின் அலுவல் மொழிகள் மொத்தம் எத்தனை? ஐநாவின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.